ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் என்னடா அது வட்டமேசை மாநாடு அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். 3 பேரும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்களே, நாட்டை திருத்த போகிறாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, குழந்தை பெற்றுக்கன்னா இவ்வளோ கஷ்டமா, அச்சோ அப்போ நான் ஏன் அதை பெண்கள் தான் அனுபவிக்கணுமா, ஆண்கள் அனுபவிக்கக்கூடாதான்னு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஏம்மா சாமி, நீ பெண் குலத்தின் தாய், அதாவது கடவுளாக இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு எல்லா பெண்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி மட்டும் இருந்திருந்தேன் வழியை தூக்கி மாற்றி விட்டுருப்பியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஐயோ நம்மளாலாம் முடியாதுன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, மீனால ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்கிறது வரவங்க கடவுள் கொடுக்குற வரோம், அதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு அட்வைஸை போட்டா. நம்ம முத்து ஒரு பக்கம் வீட்டில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குனே பாட்டிங்கிற பியூட்டியை இறக்கி விட்டாரு. கடைசியில் மேலே கூட்டு வந்து எங்கே நம்மளன்னு சொல்லி தேட, இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டாரு முத்து. என் பையனுக்கு நான் அட்வைஸ் கொடுத்துக்கிறேன், நீங்கள் நில்லுடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெரியவங்களானாலும் நம்மளோட அம்மா அப்பாவுக்கு நம்ம குழந்தை தாங்க, அதனால் அட்வைஸ் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, வாங்கம்மான்னு சொல்லிட்டு விஷயத்தை கேட்குறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்படி இருக்கா, நான் எப்படிமா மன்னிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீ பண்ணுறதுக்கெல்லாம் அனுபவிக்க போகிறது யாருன்னு நினைக்கிற மீனா தாண்டா, மீனா வந்தாண்டா அவள் கோமா பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, எதையுமே கொண்டு வராத மருமகளுக்கு வீட்டில் வந்து சப்போர்ட்டுன்னு கேட்காத மருமக அனுபவிக்கிற கொடுமைலாம் ரொம்ப அதிகங்க. வாழ்க்கையில் இப்படி பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரி, வாழ்க்கையில் அனுபவிக்க கூடாதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி, இது சொல்ல வார்த்தை இல்லை, எதுக்கு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போகணும், இன்னொரு பக்கம் அட்வைஸை போட மறப்போம் மன்னிப்போன்னு வாழ்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் கீழே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. மன்னிப்பு கேட்கும்போது நம்ம விஜயா வந்து இப்போதைக்கு எதுவும் பேச முடியாதுல்ல. முத்து என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் சான்ஸப்போ அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு 50,000 அவன் எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, கடைசியில் அண்ணாமலையும் சரின்னு சொல்லிட்டாங்க. மொத்த குடும்பமும் சரின்னு சொல்லிச்சு, ஸ்ருதியும் சரின்னு சொல்லிட்டாங்க. விஜயாவும் கொடுத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் கொடுத்து தொலைடா, அவங்க காசு தானே.